அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களோடு நீங்கள் இருந்து கிருபையாய் நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வாசம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைக்கு நான் பாட வேண்டிய பாடல் ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா என்ற பாடலை விசுவாசத்தோடு பாடி மேம்படுத்துவோம். ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, அல்லட விடவில்லையே தாங்கியே நடத்தினீரே, அல்லட விடவில்லையே தாங்கியே நடத்தினீரே, ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, எபினேசர் நீதானையா இதுவரை உதவீரே, எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே, எல்ரோயி நீதானையா என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீதானையா என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, உறுதியாய் பற்றி கொண்டே உண்மையை நம்பியுள்ளேன், உறுதியாய் பற்றி கொண்டே உண்மையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானம் உன் சமூகமே, பூரண சமாதானரே போதுமே உன்
ஜெயம் தந்தீரையா. யெகோவா ராப்பா நீரே சுதந்திரம் தந்தீரையா. யெகோவா ராப்பா நீரே சுகம் தந்தீரையா. யெகோவா ரூபா நீரே நன்மைப்பர் நீதானையா. யெகோவா ரூபா நீரே நன்மைப்பர் நீதானையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே மீண்டும் மீண்டும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே மீண்டும் மீண்டும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. யெகோவா ஈரே நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நிசி நீரே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசி நீரே என்னாலும் வெற்றி தருவீர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. யெகோவா சம்மானீரே என்னோட கூட இருக்கிறீர். யெகோவா சம்மானீரே என்னோடு கூட இருக்கிறீர். யெகோவா சாலும் நீரே சமாதானம் தந்தீரையா. யெகோவா சாலும் நீரே சமாதானம் தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. நடவிடவில்லை தாங்கியே நடத்தீரே. தள்ளாட விடவில்லையே தாங்கியே நடத்தீரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. அன்பு அருமையான பிள்ளையே, நாம் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். நிச்சயமாக நாம் குறிப்பாக நான் சொல்லுவேனால் நேற்று தினத்தில் நாம் ஜெபிக்கிறதற்காக ஜெபித்த ஒரு நாளாக நாம் ஜெபித்தோம். ஜெப காரியங்களுக்காக ஆண்டவர் நம்மை ஒவ்வொன்றும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரையே நாம் நோக்கி பார்த்து அவரையே சார்ந்து அவருடைய வழிகளிலே நடப்போம். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய அற்புதத்தோடு தேவ மகிமையை காண போகிறோம். வாசிக்க லேவியராகமத்தின் புத்தகத்தை நாம் வாசிக்க போகிறோம். நாம் லேவியராகமத்தின் புத்தகம் நாம்
இந்த நாளில் கூட 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த பகுதியை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நாம் வாசித்து தேவனிடத்தில் நாம் செயல்படுவோம். தேவன் நம்மோடு இருந்த காரியங்களை நடப்பிப்பாராக. குறிப்பாக நேற்று தினத்திலே நாம் வாசித்த வேத பகுதியும் நாம் ஜெபிக்கிறதற்காக ஜெப நாளாக நேற்றைய தினத்தில் நாம் கருதுகிறோம், ஜெபித்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் ஜெபத்தின்படி இன்றைக்கு அநேக அற்புதங்களை நம்மத்திலே கர்த்தர் செய்வாராக. லேவியராகமத்தின் புத்தகம் ஆண்டவர் நமக்கு 9ஆம் அதிகாரத்தை வாசித்து தேவனை மயப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேல் மூப்பரையும் அழைத்து ஆரோன் நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதட்ட ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட கடவாய். மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதட்ட ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதட்ட கன்றுக்குட்டியையும் சமாதான பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமானார் என்று சொல் என்றார். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலியிட அண்டையிலே சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடி உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் உனக்காகவும் உன் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றார். அப்பொழுது ஆரோன் பலிபீடத்தண்டையிலே சேர்த்து தன் பாவ நிவாரண பலியாக கன்றுக்குட்டியை கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்திலே தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டிக்காய்களையும் கல்லீரினால் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனும் கர்த்தர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அது அவர்கள் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தன. சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலிகளின் மேல் தகனித்தான். பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதன் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். ஆரோன் குமாரன் ரதத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அந்த பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாளையும் குடல்களையும் மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான். மார்க்கண்டங்களையும் வலது முன்னோடையும் மோசே கட்டளையிட்டபடி ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தன் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்கள் ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கு காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேலே இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு போது ஆரவாரித்து முகங்குப்பற விழுந்தார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நாம் சற்று சிந்திப்போமே. ஆனால் தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவர் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து கொள்வோம். உண்மையாகவே நான் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு நான் கட்டளையிட விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவர் மேலே அதிகமாக விசுவாசியுங்கள். நேற்றைய தினத்திலே நாம் ஜெபிக்கிற ஒரு நாள்.
ஆகவே ஜெபிக்கும் பொழுது ஜெபம் என்னும் கோலை ஒவ்வொருவரும் கையில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னேன். ஜெபம் என்ற கோலை நாம் எடுத்து விசுவாசத்தோடு நம்பிக்கையாக விசுவாசம் ஜெபம் என்னும் கோலை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஆகவே அடுத்து விசுவாசம், நம்பிக்கை, இவைகளை வைத்து நாம் தேவனுக்கு பலி செலுத்துவோம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர். நேற்றைக்கு நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலேயும் பாடல் பாருங்கள், ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா என்று பாடியிருக்கிறோம். ஆகவே உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். தேவன் நம் சபை நடுவே இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டுகிறார். பாருங்கள், அந்த பாடலை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் இதை பாடும் பொழுது தான் உணர்ந்தேன். கர்த்தர் பேசினார். கர்த்தர் உள்ளத்திலே, மகனே, நேற்றைய தினத்தில் நீ என்ன பாடலை எதற்காக ஜெபித்தீர்கள், அப்படியாக என் மக்களிடத்தில் நீ சொல்லு, நீயும் விசுவாசி. ஜெபம் என்னும் கையிலை யார் யார் எடுத்தார்களோ அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கட்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னப்பட்டது போல, நம்பிக்கை உள்ளவர் சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னது போல, நாம் நம்பிக்கை உடையவர்களாய் தேவனை சார்ந்து வருவோம். பாருங்கள், வேத பகுதியிலே வாசிக்கிற ஒவ்வொரு வேலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த காரியம் பார்த்து அங்கே மகிமையை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து பலிபீடத்திலே அவர்கள் சமர்ப்பிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒவ்வொரு காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய மகிமையை வெளிப்பட செய்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். பாருங்கள், சமாதான பலிகளை கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய பாவ கிரியைகளை சமாதானத்துக்காக மட்டுக்காக மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதைப் போல ஜனங்களும் எல்லாம் கொண்டு வந்து அங்கே பலிபீடத்தில் தகனித்து கர்த்தருடைய அற்புதத்தை காண்கிறார்கள். அங்கே பலி வந்து இறங்கினது. குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் முடித்து பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தன் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினார். பின்பு மோசையும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை நம்மேலே வந்து இறங்குகிறது. நீங்கள் உங்களுடைய வேதனை, உங்கள் துன்ப துயரங்களெல்லாம், உங்கள் பாரங்களையெல்லாம் தேவ சமூகத்திலே நேற்றைக்கு வைத்து ஜெபித்திருக்கிறீர்கள். ஜெபம் என்னும் கோயிலை எடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தை ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். விசுவாசத்திலே நம்பிக்கையாய் உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாதிரி கீழே அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருக்க சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட பொழுது ஆரவாரித்து முகம் குப்பர விழுந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சபையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து இதை கவனித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வேண்டுதலை கேட்டு பெருக பண்ணுவார். குறிப்பாக இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு பொருளாதார ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாக நாம் கூடி வந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்குரிய ஜெபமானது புதன்கிழமை நாம் பொருளாதாரம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். ஆகவே இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நேற்றைய தினத்திலே நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். வியாதிக்காக, துன்பத்துக்காக, துயருக்காக. இன்றைக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்தீங்களா, பாடலை பார்த்தீங்களா? விசுவாசத்தோடு செயல்படுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொன்னோம். விசுவாசமானது நம்பப்படுகிறதும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தோடு இருங்க. பாருங்கள், பாட்டில் பார்த்தீங்களா, ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தொடர்ந்து சில வேளைக்கு சிலருக்கு கிடைத்திருக்கும், இல்லாவிட்டால் சில வேளை கிடைக்கிற ஒரு சூழ்நிலையில் சத்துரு கொஞ்சம் தடை பண்ணி பார்ப்பான், கொஞ்சம் சஞ்சலம் உபத்திரத்தை கொடுத்து பார்ப்பான். அதில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து செபியுங்கள். தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் நாம் காண முடியும். இன்றைக்கு பொருளாதாரத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் தருவார். கோலையும் கையில் தருவார். விசுவாசம் என்னும் கோலை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளலாம்.
கொஞ்சம் இன்றைக்கு ஏதோ ஒன்று அடியெடுத்து வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு ஏற்ற சின்ன காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை. என்னுடைய ஊழியத்தில் நானும் சோர்ந்து போய் கலங்கி கொண்டு இந்த ஜெபத்தை நேற்று ஆண்டவரே ஆத்துமாக்களிலே என்று ஒவ்வொன்று என்று பல சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை அதிகமாய் பலப்படுத்தினது, என்னை அதிகமாய் திடப்படுத்தினது. தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய மத்தியில் நீர் தொடர்ந்து கிருபையாக இறங்கி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்து எங்களை திடப்படுத்தியிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. இந்த நாளில் ஆண்டவரே புகழ்கின்றேன், பாட்டு பாடுகிறேன். புயல் ஓய்ந்ததப்பா, புதராகம் பிறந்தது. நன்றியப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை எல்லாம் முறியடித்தீர் ஆண்டவரே. சத்துரு எங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை தடை செய்து வைத்து விட்டான் அப்பா. எங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை தடை செய்து வைத்து விட்டான். அந்த தடைகளை உடைத்தீரப்பா, தடைகளை உடைத்தீரப்பா. எங்களை தள்ளாட விடாதபடி தடைகளை உடைத்து எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே. எங்களுடைய வியாதியை நீர் கண்டிருக்கிறீரப்பா. அந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் நீர் செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதங்களில் எங்களுக்கு ஆண்டவரே பலவித சூழ்நிலையில் எங்களுடைய தொழிலோ வியாபாரமோ எங்களுடைய சபை வளர்ச்சியிலோ ஏதோ சத்துரு உள்ளே புகுந்து எங்களுடைய விசுவாசத்தை குலைக்க பார்த்தானப்பா. ஆண்டவரே, உங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கையை குலைக்க பார்த்தானப்பா. இயேசுவே, நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவன் எதையாகலும் ஒன்று செய்து எங்களை அழிக்க பார்த்தான். இந்த இயேசு என்ன செய்வார் என்றெல்லாம் அவன் உள்ளத்திலே கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்தை உடைக்க பார்த்தானப்பா. ஆனால் இயேசு, இப்பொழுது நீர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து செய்த காரியம், ஒரு வாசலை திறந்திருக்கிறீர். பொருளாதார ஆசீர்வாதத்தின் ஒரு வாசலை, ஒரு செய்தி, நற்செய்தி கேட்டிருக்கிறது. அந்த நற்செய்தி ஆண்டவரே எங்களை இன்னும் ஒன்றுகோலாய் உம்முடைய சமூகத்திலே பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறதப்பா. நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம், உண்மையே நம்பி உள்ளோம். ஆமாண்டவரே, உறுதியாய் நீர் எங்களை தள்ளாட விட மாட்டீரப்பா. உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இம்மையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதப்பா. அதுவும் எங்களுக்கு உம்மை ஆராதிக்கிற, உண்மையாய் உம்மை தொழுது கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே உண்மையாய் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் பொழுது, அண்டே தேவனே, நாங்கள் எங்களுடைய ஜெபமான கோலை, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியே என்று சொன்னவர், கொஞ்சத்திலே எங்களுடைய உண்மையை நீர் பார்த்து ஜெபத்தின் மகிமை, அந்த ஜெபம் உங்களோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய பொருளாதார அந்த உலக காரியங்களில் எங்களை கௌரவப்படுத்தி, எங்களை உயர்த்தி, எங்களை கனப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாதையில் நீ நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இயேசுப்பா, எங்களுக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் மூழ்கி கிடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. நேற்றைய தினத்திலே அந்த ஜெப நாளில் உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு செபித்திருக்கிறார்கள். எங்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேண்டும், குடும்பத்தில் எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்லை, தாரும். பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். எல்லா வீட்டிலும் இருக்கிறது மம்மி டேடி, எங்கள் வீட்டில் இல்லைன்னு வேதனைப்படுகிறார்கள். ஆகவே அவைகளையும் நீர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்டோம், அதையும் நீர் தந்தீர் என்று நாங்கள் இந்த பாடல் மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். இன்னும் அப்பா, நாங்கள் சபையிலே ஆத்துமாக்கள், எங்கள் ஊழியங்கள் தடைபடுகிறது, எல்லாம் சத்ரு அதை முடக்கி வைக்கிறார். ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஒரு ஆண்டவரை வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து அவர்களை உம்முடைய சத்தியத்துக்குள் வழிநடத்தி தேவராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே. அது இந்த உலகத்தில் கர்த்தர் அதை நீ தந்து, அது மாத்திரமல்ல இயேசுப்பா, எங்களுடைய வாஞ்சையும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தருவேன் கேட்டோம். அவர்களை நாங்கள் பக்குவப்படுத்தி உம்முடைய மகிமைக்குள்ளாக, உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த இந்த நாளிலே நீர் இந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஞாயிற்றுக்கிழமை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். வைத்த ஆண்டவரை இந்த நாளிலும் ஜெபத்தை கேட்டீர் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்மை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆம், இதோடு நாங்கள் நின்று விடாதபடி
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும். இந்த ஆசீர்வாதமானது எங்களுக்கு இந்த இம்மையிலே போய்விடுமப்பா. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அங்கு உம்முடைய மகிமையை காண எங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் நீட் மை ஃபாதர். எங்களை தாழ்த்துகிறோம், பலிபிடத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய குடல்கள், கொண்டிக்காய்கள், எங்களுடைய நரம்புகளில் எல்லாம் முழு எங்களுடைய ஆண்டவரே ஆசிகள் முழுவதும் உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரையிலும் உம்முடைய சமூகத்தில் தகனிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ஆத்துமாவை நீர் எங்களுக்கு தந்து, உம்முடைய ஆத்துமாவை வழிநடத்துகிற கிருபையை தந்து, ஆத்துமாவுகளை வழிநடத்துகிற வரங்களை தந்து, அவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்துகிற கிருபை வரங்களை தந்து, நல்ல தூய சத்தியத்திலே நடத்துகிற கிருபை வரங்களை தந்து, பாச வரங்களை பேச வைத்து அபிஷேகத்துக்குள்ளாக நிரப்ப வைக்கிற கிருபை வரங்களை தந்து, அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாளுக்கு நாள் வரங்களிலே கிரியை செய்கிறவர்களாக வளர ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபை அடியாருக்கு தேவை ஆண்டவரே. எங்களுக்கு இந்த உலக ஐஸ்வர்யத்திலே நாங்கள் மூழ்கி விடாதபடி இன்னும் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்திலே பலி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீர் கொடுத்த உலக ஐஸ்வர்யத்தையும் உம்மிடத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே கொடுத்து உம்மிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதையும் நாங்கள் குறைவில்லாதபடி நீர் எங்களுக்கு கொடுக்கிறதை நீர் எந்தெந்த அளவிலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்தந்த அளவிலே நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்து எங்களுடைய நேரத்தை கொடுக்கிறோம், எங்களுடைய உடைமைகளை கொடுக்கிறோம், எங்களுடைய பொருளை கொடுக்கிறோம், எங்களையே உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வரங்களை எங்களுக்கு தாரும். ஆவிக்குரிய மகிமையை காணாண்டோர் இம்மையிலும் மகிழும் மகிழ்ச்சி அடைகிற இம்மையிலும் மகிழ்ச்சி ஆண்டவரே இருக்கிற அந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நேற்று தினத்தில் நாங்கள் கேட்டோம், இந்த நாளிலும் அதை கேட்குறோம். உறுதியாய் தந்துவிட்டேன் என்று எங்களுக்கு பாட்டு கொடுத்து அந்த செபம் என்னும் கோலை இன்னும் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள உண்மையே நம்பி உள்ள ஆண்டவரே, நம்பி உந்தன் பாதமே அமர்ந்திருந்து ஆண்டவரே மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாண்டு என்று சொன்னது போல நாங்களும் இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள செய்யப்போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இரு ஆசீர்வாதங்களாக எங்களை நிரப்புகிறீர். யாக்கோபு இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று சொன்னப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் யார் யார் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இரு பரிவாரங்களோடு தேவ சமூகத்திலிருந்து உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இந்த ஜெபம் கேட்டீரையா. இரு பரிவாரங்களோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த போகிறீரப்பா. யாக்கோபை இரு பரிவாரங்களோடு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, வெற்றி கொண்டாடுகிற நாளாக, தேவ மகிமை நிரம்பினதாக, எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளை அழிக்கத்தக்க கிருபைகளை ஆண்டவரே, அதை எதிர்த்து போராடத்தக்க சக்திகளை என் தேவன் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். முடங்கி கிடக்கிற விசுவாசம் ஆண்டவரே அனலூட்டி எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபம் என்னும் கோல் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை வைத்து உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்கிற கிருபைகளுக்கு உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வல்லமையை நாங்கள் கண்டோம், ருசித்தோம். தொடர்ந்து எங்களை பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய விதத்திலும் எங்களை உயர்த்துகிறீர். நேற்றைய தினத்தில் தான் அப்பா நாங்கள் ஜெபத்தை குறித்து ஜெபம் என்னும் கோலை எடுக்க நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டீர். ஆண்டவரே, புதிதாய் பார்க்குறவர்களுக்கு மற்றும் ஆராதனையில் இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமையவே நீ தொடர்ந்து சில வாரங்களாக பேசி கொண்டிருக்கிறீர். ஜெபம் என்னும் கோலை ஒவ்வொருவரும் எடுத்து ஆண்டவரே உம்முடைய மகிமை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபம் கேட்டீரையா, உறுதியை பற்றிக்கொள்ள எங்களை உறுதிப்படுத்தினீரே. அங்கே வாசித்த வேத பகுதியிலும் ஆண்டவரே அங்கே ஜனங்களுக்கு காணப்பட்ட சகல மகிமையும் ஜனங்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை
அது மாத்திரமல்ல, அதை கண்ட யாவரும் ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். ஆமென். கர சத்தூரி தேலரமா கஷ்யத்தியாலபா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம், இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.